ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாளிலே ஒரு அற்புதமான தகவலை பார்க்க இருக்கின்றோம். மிக மிக நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வோடு ஒன்று கலந்த இறைவன் என்றால் அது முருகப்பெருமான். அதனால்தான் எந்த தெய்வத்துக்கும் இல்லாத வகையிலே முருகப்பெருமானை தமிழ்க்கடவுள் என்று அழைக்கின்றார்கள். முருகப்பெருமானை நாம் எல்லோரும் சொந்தம் கொண்டாடுகின்றோம். வடநாட்டிலும் முருக வழிபாடு உண்டு, சுப்பிரமணியர் என்ற பெயரில். என்றாலும் தமிழ்க்கடவுள் முருகன் என்று சொல்லும்போது நமக்கு ஏதோ நம்முடைய இல்லத்திலே இருக்கின்ற ஒருவரை கூப்பிடுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. பொதுவாகவே முருகப்பெருமான் கருணை நிறைந்த தெய்வம். சிவபெருமானுடைய அம்சமும் சக்தியினுடைய அம்சமும் ஒன்று சேர்ந்து பிறந்த, அதாவது கருவிலே இல்லாமல், கருவிலே சுமக்காமல் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து உதித்தவன். அதனால் அவருடைய சக்தி என்பது மிக மிக அதிகமாக இருக்கின்றது. முருகப்பெருமான் கருணையே வடிவானவர். சூரபத்மனை சம்ஹாரம் செய்யாமல் அவனுடைய மும்மலங்களை அழித்து, அவனுடைய அகங்காரம், அவனுடைய கோபம், அவனுடைய துர்குணம் இவற்றையெல்லாம் அழித்து தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்ட அற்புத தெய்வம் முருகப்பெருமான். நக்கீரருக்கு அருள் புரிந்தார், ஔவை பிராட்டிக்கு அருள் புரிந்தார். இப்படி எத்துணையோ முருகப்பெருமானை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அருணகிரிநாத பெருமானை தடுத்தாட்கொண்டு தன்னுடைய கர்ம வினையால் செய்யாத செயல்களை எல்லாம் செய்து வாழ்க்கையிலே நொந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு அருணகிரிநாத பெருமான் கோபுரத்தின் மேலிருந்து திருவண்ணாமலையிலே அந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே விழுவதற்கு போனபோது அவரை தடுத்தாட்கொண்டு முத்தை தருபத்தி திருநகை என முதல் அடியை எடுத்து கொடுத்து அருணகிரிநாத பெருமான் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சாகா வரத்தை அருணகிரிநாத பெருமானுக்கு தந்தவர் முருகப்பெருமான். இப்படி முருகனை நம்புகின்றவர்களுக்கு அவர் கற்பக தருவாக இருந்து வாழ்வாங்கு வாழ வைப்பார். வாழ வைக்கும் தெய்வம் முருகப்பெருமான். அண்டியவர்களை, தன்னை அண்டிய அடியார்களை அவர்களுக்கு கொடுத்து கொடுத்து அவர்களை வாழ வைப்பவர் முருகப்பெருமான். இப்படிப்பட்ட முருகப்பெருமான் இந்த மாதம் ஆடி மாதத்திலே இருக்கின்றோம். ஆடி மாதம் ஆடி கிருத்திகை திருவிழா, அற்புதமான திருவிழா. இந்த ஆடி கிருத்திகை திருநாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது, இதைத்தான் இன்றைய காணொளியிலே நாம் காண இருக்கின்றோம். முருகப்பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதாவது முருகா என்றதும் உருகாதாமனம் மோகன குஞ்சரி மணவாளா, உருகாதாமனம் உருகாதா. முருகா என்றால் நம்முடைய மனமானது உருகிவிடும். அப்படி கருணை தெய்வம் கந்தன். இந்த கந்த பெருமானுடைய ஆடி கிருத்திகை நன்னாளிலே நம் எல்லோருக்குமே, மனிதனாக பிறந்த அத்துணை பேருக்கும் ஏதோ ஒரு வகையிலே சிக்கல்கள் இருக்கின்றது. சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற வேலன் சிக்கல் சிங்கார வேலன். ஆகவே நம்முடைய சிக்கல்களை எல்லாம் நாம் யாரிடத்திலே சொல்ல முடியும்? அண்டை அயலாரிடம் சொன்னால், சொந்த பந்தங்களிடம் சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்மிடம் கேட்டுக்கொள்வார்கள். கேட்டுக்கொண்டு விட்டு அடுத்தவரிடம் சென்று நாம் சொன்னதை அப்படியே மாற்றி நம்முடைய கஷ்டங்களை அவர்களிடத்திலே சொல்லும்போது எல்லாம் இவனுக்கு வேண்டும் என்று நம்மை இழித்துத்தான் கூறுவார்கள், பழித்து கூறுவார்கள். ஆனால் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் முருகப்பெருமானுடைய பாதங்களிலே, முருகப்பெருமானுடைய செவிகளிலே போடும்போது முருகப்பெருமான் என்ன செய்கின்றார்? நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கின்றார், நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுகின்றார். ஆகவே நம்முடைய துன்பங்களை, நம்முடைய கஷ்டங்களை அண்டை அயலாரிடமும்
சொந்த பந்தங்களிடமும் சொல்லாமல் முருகப்பெருமானிடம் முறையிட வேண்டும். ஆடி கிருத்திகை நன்னாள். இந்த ஆடி கிருத்திகை நன்னாளிலே ஒரு பொழுது விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசித்து முருகப்பெருமானிடத்திலே நம்முடைய குறைகளை சொன்னால் நிச்சயமாக அடுத்த ஆடி கிருத்திகைக்குள்ளாக முருகப்பெருமானுடைய அருளினாலே நமக்கு இருக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் நிச்சயமாக விலகும். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையானது கிடைக்கும். தொழிலிலே நஷ்டம், திருமணத்தடை, திருமணம் நடந்தும் பிள்ளை பேறு இல்லாமல் அது ஒரு பெரிய மனக்குறை, தொடர்ந்து உடல்நலம் படுத்தி கொண்டிருக்கின்றது. உடலிலே எத்தனையோ கஷ்டங்கள் வியாதிகள் வந்து சென்று கொண்டே இருக்கின்றது. இப்படி நமக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்ம வினைகளால் ஏற்படுவது. இந்த கர்ம வினைகளை எல்லாம் அழித்து நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவது முருகப்பெருமானுடைய அனுகிரகம். எனவே இந்த ஆடி கிருத்திகை நன்னாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையிலே எழுந்து முருகப்பெருமானை நினைத்து நன்கு குளிர்ந்த நீரிலே நீராடி நம்முடைய பூஜை அறையை மிக அழகாக சுத்தப்படுத்தி முதல் நாளே சுத்தப்படுத்தி வைத்து விட வேண்டும். அன்றைய தினத்திலே சுத்தப்படுத்தக்கூடாது. முதல் நாளிலேயே இரவிலே நம்முடைய பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து அழகாக அலங்கரித்து வைத்து விட வேண்டும். மறுநாள் காலை ஆடி கிருத்திகை அன்று அதிகாலை எழுந்து நீராடி அன்றைய நாள் முழுவதும் முருகப்பெருமானை மனதுக்குள்ளே உருப்போட்டு கொண்டே இருக்க வேண்டும். முருகா 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 என்று முருகனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். காலையிலே எழுந்து குளித்து நீராடி இல்லத்திலே பூஜை செய்கின்ற வழக்கம் இருப்பவர்கள் இல்லத்திலே பூஜையை முடித்துவிட்டு அன்றைய தினத்திலே அருகிலே இருக்கின்ற ஏதேனும் ஒரு முருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும். நல்ல உடல்நலத்தோடு இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம், உண்ணா நோன்பு இருக்கலாம். உண்ணா நோன்பு என்பது நம்முடைய மனதை நன்கு சுத்தப்படுத்தி உடலையும் சுத்தப்படுத்தக்கூடியது. எனவே உடலிலே நல்ல தெம்பு இருப்பவர்கள் 2 வேளை சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு ஒன்றும் ஆகிவிடாது, ஆகவே நான் ஒரு பொழுது இருக்கின்றேன் என்று நினைப்பவர்கள், நல்ல உடல் ஆரோக்கியம் இருப்பவர்கள் ஒரு பொழுது இருக்கலாம். அதாவது காலையிலே ஒரு நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு விட்டு மதியத்திலே எதுவும் சாப்பிடாமல் இரவு மீண்டும் முருகப்பெருமானுடைய தரிசனத்தை முடித்துவிட்டு இரவு ஒரு வேளை உண்ணலாம். இந்த விரதத்தை ஆடி கிருத்திகை விரதத்தை நமக்கு என்ன மனக்குறை இருந்தாலும் அந்த மனக்குறையை இறைவனுடைய பாதத்திலே போட்டுவிட்டு முருகா என்னுடைய இந்த குறையை தீர்த்து வைப்பாயாக என உள்ளம் முருகி பிரார்த்திப்போம். நிச்சயமாக கந்த கடவுள் கருணை கடவுள் அந்த முருகப்பெருமான் நம்முடைய குறைகளை நிச்சயமாக தீர்த்து வைப்பான். அடுத்த ஆடி கிருத்திகைக்குள்ளாக நாம் என்ன வேண்டுதலை வைக்கின்றோமோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். ஆகவே இந்த வருட ஆடி கிருத்திகை தினத்திலே முருகப்பெருமானை வணங்கி இந்த கிருத்திகை விரதத்தை மேற்கொள்வோம். முருகப்பெருமானுடைய அருளினாலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். கந்தன் இருக்க கவலை இல்லை, முருகன் இருக்க மனக்குறையே இல்லை. குறையில்லாத வாழ்வை நிறைவாக அருள்பவன் முருகப்பெருமான். ஆகவே முருகப்பெருமானை நம்பி சரணடைவோம். நம்பியவர் வினை தீர்க்கும் அற்புத தெய்வம் முருகப்பெருமான். முருகன் அருளால் எல்லா வளமும் பெறுவோம், நலமும் பெறுவோம். முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.